2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒவ்வொரு முறையும் இருமுனை போட்டி, இல்ல மும்முனை போட்டி தான் மக்கள் எதிர்பார்த்து அந்த தேர்தல சந்திக்கிறாங்க. ஆனா, இந்த தடவை ஒரு 4 முனை போட்டியில இந்த தேர்தல் மிக பரபரப்பா நடக்கும் அப்படிங்கிறது மக்களோட எதிர்பார்ப்பு. ஏடிஎம்கே, டிஎம்கே, என்டிகே, டிவிகே. ஏடிஎம்கே, டிஎம்கே பொறுத்தவரைக்கும் கூட்டணி கட்சி இல்லாம தனிச்சு நின்னு அவங்களால ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எப்போவுமே தனிக்காட்டு ராஜா மாரி நாங்க தனிச்சு தான் நிப்போம், தனிச்சு தான் தேர்தல சந்திப்போம் அப்படின்னு என்டிகே பொறுத்தவரைக்கும் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டுருப்பாங்க. நாங்களும் இந்த தடவ என்ன பண்ணுவோம், என்டிகே மாரி தனிச்சு தான் நிப்போம். எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்குன்னு விஜய் ஒரு தவறான கணிப்புல இந்த தேர்தல தனிச்சு நிக்கிறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இந்த தடவ திமுக ஆட்சியில இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா நம்ம ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது ஒரு சில மக்கள் பிரச்சனையை கையில எடுத்து அதுல தோல்வி அடைஞ்சோட விளைவு தான் இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்கு. அப்படி என்னென்ன விஷயங்கள்ல ஏடிஎம்கே தோல்வி அடைஞ்சது நம்ம ஒரு நீண்ட நெடிய ஒரு சிறிய வரலாறா பார்க்கணும் அப்படின்னா, தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடந்த மக்கள் இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல சாத்தான்குளத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப் டெத் நடந்த அப்பா பையன் இறப்பா இருக்கட்டும், இல்ல பொள்ளாச்சி பாலியல் வழக்கா இருக்கட்டும், இல்ல காசி போன்ற ஒரு சில காம கொடூரங்கள்லாம் நிறைய பெண்களை பாதிக்கப்பட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகி இதுலேயும் ஏடிஎம்கே தொய்வு அடைஞ்சதுதான் சொல்லணும். இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள்ல தொய்வு அடைஞ்சோட விளைவு தான் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு. அப்படி என்ன திமுக செஞ்சு ஆட்சியில் அமர்ந்தாங்க அப்படின்னா, ஏடிஎம்கேல நடக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களை மிகப்பெரிய மக்கள் பிரச்சனையை கொண்டு போய் கண்ணுக்கே தெரியாத என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ மக்கள் மத்தியில் கொண்டு வந்து இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டமாக முன்னிறுத்தி அதுதான் இன்னைக்கு திமுக ஆட்சியில் அமர்ந்திருக்கு. ஒருவேளை ஏடிஎம்கே அவங்க ஆட்சி காலத்தில் நடந்த இந்த மாதிரி விஷயங்களில் முறையாக கவனம் செலுத்தி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருந்திருக்காது. அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டமாக கொண்டு போன விஷயம்தான் சிஏஏ, என்ஆர்சி போன்ற விஷயங்கள். ஏடிஎம்கே பீரியடில் தான் பிஜேபி ஒரு சட்டம் கொண்டு வராங்க, சிஏஏ, என்ஆர்சி போன்ற கடுமையான சட்டங்கள். இதை சாதகமாக பயன்படுத்தி டிஎம்கே மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டமாக அறிவிப்பு செஞ்சதோட விளைவு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களோட வாக்கை பெற்று தான் இன்றைக்கி ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க. ஏடிஎம்கே பீரியடில் என்னென்னலாம் தப்பு சுட்டி காட்டி மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டமாக முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம் போராட்டம் செஞ்சு இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அவங்க ஆட்சி காலத்துலேயும் நிறையா தவறுகள் நடந்திருக்கு. பரந்தூர் விமான நிலையம் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லைன்னா திருப்புவனம் ராஜ்குமார் கொலை வழக்காக இருக்கட்டும், இல்லை டாஸ்மாக் ஊழலாக இருக்கட்டும், இல்லை செந்தில் பாலாஜி கைது, இடி ரெய்டு போன்ற எண்ணற்ற பல சிக்கலுக்கு ஆளாக்குன ஒரு கட்சி தான் திமுக. இப்போ மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது திமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனையை முன்னிறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டமாக மிக வலிமையாக நடக்குதானா? நடக்கவே இல்லை. அந்தளவுக்கு அதை கோட்டை விட்டுறாங்க ஏடிஎம்கே. ஒருவேளை திமுகவில் நடக்கக்கூடிய இஷ்யூவை ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக ஆர்ப்பாட்டமாக கொண்டு வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை 2026 ஏடிஎம்கே ஆட்சி அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கட்சி என்டிகே. எப்போதுமே தனிக்காட்டு ராஜா மாதிரி தனிச்சு தான் நிற்போம், எந்த ஒரு கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு அவங்களுக்கும் தனி வழியில் போயிட்டுருக்காங்க. இது வரைக்கும் 8% வரைக்கும் வாக்கு வாங்கின என்டிகே இந்த தேர்தலில் எங்களோட கணிப்பு ஒரு 10% வாக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், இல்லை மக்கள் தலைவராக இருக்கட்டும், இல்லைன்னா பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர் விஜய் தான். புதுசாக கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி உள்ளே இன்றைக்கி எல்லா மக்கள் மனசுலையும் ஒரு இடம் பெற்றிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு. ஒருவேளை கூட்டணியை அமைச்சு தேர்தலை சந்தித்தா விஜய்க்கான வாக்கு வங்கி கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் அப்படிங்கிறது ஒரு குட்டல்ல, மிகப்பெரிய ஒரு கடல். இந்த கடலில் விஜய்னால நீந்தி மேலே வர முடியுமா அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலாக தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் இந்த தேர்தலை தாக்கு பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா அப்படிங்கிறத தாண்டி 2026 சட்டமன்ற தேர்தலோட முடிவில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்டே டியூன்.